இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான அழகான கதையை தான் பார்க்க போறோம். சரி கதைக்குள்ள போலாமா? திருமணமாகி 15 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆரம்ப காலத்தில் இருந்த பரஸ்பர அன்பு குறைந்து விட்டது. எல்லாவற்றிற்கும் விவாதம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சச்சரவு என வாழ்க்கை மாறித்தான் போய்விட்டது. கணவன் ராஜாவின் வருகைக்காக ராதா காத்திருந்தாள். அவன் இன்று திருமண நாள் என்பதை நினைவில் வைத்திருப்பானா? ராதாவுக்கு நம்பிக்கை இல்லை. இருப்பினும் ஒரு அற்ப ஆசை அவன் பரிசோடு வந்து ஆச்சரியப்படுத்த மாட்டானா என்று ராதாவின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. வெளியில் ஒரே மழை. ராதா தன் கணவனுக்காக காத்திருந்தாள். அழைப்பு மணி ஒலித்தது. ராதா ஓடிச் சென்று கதவை திறந்தாள். கையில் ஒரு பரிசு பொட்டலத்துடன் மழையில் நனைந்த கோலத்தில் ராஜா வந்தான். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அன்பே என்றான் ராஜா. மனைவி ராதா உள்ளம் பூரித்து போனாள். கணவனை உள்ளே அழைத்து சென்று அவன் தலையை தோட்டிவிட்டாள். மாற்று அடை கொடுத்தாள். சூடான காஃபி தயாரித்து கொடுத்தாள். இருவரும் அந்த காலம் திரும்பி வந்தது போல் கொஞ்சியவாறு பேச துவங்கினர். அடுத்த அறையில் இருந்த தொலைபேசி அலறத் தொடங்கியது. சலிப்புடன் எழுந்தாள் ராதா. ச்சே, சிவபூஜையில் கரடி மாதிரி இது வேற என்று போனை எடுத்தாள். ஹலோ, இது ராஜா அவர்களின் வீடா என்றார் அவர். ஆமாம், நாங்கள் D1 காவல் நிலையத்திலிருந்து பேசுகிறோம். ராஜா சாலையில் இறந்து கிடக்கிறார். அவர் பர்சில் இருந்த விசிட்டிங் கார்டில் இருந்து என்னை தெரிந்து கொண்டோம். வருந்துகிறோம் அம்மா என்றார் அவர். ராதாவுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. இது எப்படி? அடுத்த அறையில் கணவன் இருக்கிறானே. ஒருவேளை தன்னை பார்க்க வரும்போது இறந்த கணவனின் ஆவி அவளை தேடி வந்து விட்டதோ? மேலுலகம் செல்லும் முன் அன்புக்குரியவரை காண ஆவி வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். அடுத்த அறைக்கு ஓடினாள். அங்கு அவன் இல்லை. உண்மைதான், அவன் போய்விட்டான். பழைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்கி இருக்கலாமே. என்ன செய்வேன்? நான் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பின்றி போனதே என்று அழத் தொடங்கினாள். அப்போது கழிவறை கதவு திறந்தது. ராஜா வெளியே வந்தான். ராதா, சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு என் பர்ஸ் தொலைந்து போய்விட்டது. நல்ல வேளை, ATM கார்டெல்லாம் என் கையில் தான் இருந்தது என்றான் அவன். அப்போதுதான் ராதாவிற்கு போன உயிர் திரும்ப வந்தது. சண்டையிட்டு பேசாதிருக்கும் கணவன் மனைவிகள் தன் ஈகோவை விட்டுவிட்டு உடனே பேசி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பியுங்கள். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. பிரிந்து நொந்து தனக்குத்தானே புலம்பி மனக்கசப்புடன் தனிமையில் வாழ்வது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை வாழத்தானே, அதை சந்தோஷமாக வாழ பழகுங்கள். எப்பவுமே ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கிறப்போ அவங்களோட அருமை தெரியாதுங்க. அவங்க நம்ம கூட இல்லாதப்பதான் அதோட வலி நம்மளுக்கு ரொம்பவே பெருசா இருக்கும். நான் சொன்ன இந்த கதை ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதோட ஆழம் ரொம்ப பெருசு. வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.